என் கோபத்துக்கு நீ எப்படி பரிகாரம் பண்ண போற மிஸ்ஸஸ் நித்யா பிரகாஷ்? என்னோட ஃபுல் நேம் உங்களுக்கு தெரியுமா? உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். சொல்ல போனா உன்னை பத்தி உனக்கே தெரியாத சில விஷயங்கள் கூட எனக்கு தெரியும். நான் யாரு, நான் என்ன பண்றேன், நான் யாரை தேர்ந்தெடுப்பேன், இல்ல என்னோட ஜாதி என்ன, இது என்னோட தனிப்பட்ட விஷயம். இத பத்தி உனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. I'm sorry Mr. Shadow. So what are we waiting for? தன்னை பற்றி வந்த ரூமரையும் பவன் ரசிகர்களின் கமெண்ட்ஸ்களை படித்து பார்த்த நித்யாவின் முகம் மாறியது. ஓ மை காட், இங்க பாருங்க, இந்த போட்டோல நான் ரொம்ப அழகா இருக்கேன். நேத்து ஸ்டேஜுக்கு பின்னாடி மேக்கப் போட்டதுல ரொம்ப டயர்டாகி ஆன்டி மாதிரி இருந்தேன். ஆனா யாரும் என்ன ரொம்ப அழகா போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. யார் இந்த போட்டோவை எடுத்தா என்று நித்யா ஆர்வத்துடன் மாஸ்க்மேனை பார்த்து கேட்டாள். நித்யாவின் இந்த ரியாக்ஷனை பார்த்த மாஸ்க்மேன் திகைத்து போய்விட்டான். இமைக்க மறந்து தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் அவனை பார்த்து நித்யா, என்ன ஆச்சுங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க என்று சாதாரணமாக கேட்டாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மாஸ்க்மேன் தலையை உலுக்கிக் கொண்டு, இவ்ளோ பேர் உன்னை திட்டி கமெண்ட் போட்டிருக்காங்களே, உனக்கு கோபமே வரலையா பேபி என்று ஆச்சரியமாக கேட்டான். மாஸ்க்மேன் கூறியதை கேட்டவுடன் புன்னகைத்த நித்யா அவன் தலைமுடிக்குள் கையை விட்டு கோதிவிட்டு கொண்டே, ஓ இதுக்காக தான் சார் இன்டர்நெட் டிவி சிக்னல் எல்லாத்தையும் கட் பண்ண சொன்னாரா என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். நித்யாவின் அந்த ரியாக்ஷனை மாஸ்க்மேனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அவன் தன்னை அதிசய பிறவியாக பார்ப்பதை கவனித்த நித்யா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு அமைதியாக அதே நேரம் நிதானமான குரலில், உண்மைய சொல்லணும்னா இந்த மாதிரி ரூமர்ஸ பார்க்கும்போது எனக்கு பெருசா எந்த கோவமும் வரல. ஏன்னா பவன்குமாருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த மக்கள் தேவையில்லாம என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு திட்டிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இதெல்லாம் நான் பெருசாவே நினைக்கல என்று அவள் மிகவும் சாதாரணமாக கூறினாள். நித்யா கூறியதை கேட்ட மாஸ்க்மேன் அசந்து போனான். அவளை இன்னும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏனுங்க, இன்னும் நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறீங்களா? கண்டிப்பா இதை பார்த்து நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பல வதந்திகளை கேட்டிருக்கேன். அதனால இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் என்ன எதுவும் செய்யாது. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்று கூறிய நித்யா அவனிடம் போனை திருப்பி கொடுத்தாள். அந்த போனை வாங்கி ஒதுக்கி வைத்த மாஸ்க்மேன், இந்த வயசுல நீ இவ்ளோ மெச்சூர்டா பேசுறத பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பேபி. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வதந்திகளை கேட்டிருக்கியா என்று அவன் கேட்கவும் நித்யா தன்னுடைய 2 கைகளையும் மாஸ்க்மேனின் தோளில் போட்டுக்கொண்டு, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாமலேயே நான் பிறந்துட்டேன். எங்க அப்பா யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. நான் ரோட்ல போகும்போது என்ன சுட்டி காட்டி எல்லாரும் ஏளனம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. எங்க அம்மாவை பத்தியும் தப்பு தப்பா சொல்வாங்க. அதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எனக்கு இப்ப இது பெரிய விஷயமா தெரியல என்று நித்யா சாதாரணமாக கூறினாலும் அதில் மறைந்திருந்த வலியையும் வேதனையும் மாஸ்க்மேன் புரிந்து கொண்டான். எல்லாரும் உன்னை கேலி பண்றப்ப உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல என்று அவன் வருத்தமான குரலில் கேட்கவும், ஆமா, சின்ன வயசுல அவங்க சொல்றத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அழகையா வரும். எப்ப பார்த்தாலும் அதையே நினைச்சு அழுதுகிட்டே இருப்பேன். ஆனா அவங்க எங்க பெரியப்பா முன்னாடி வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசுறவங்கள ஒரு வழி பண்ணிடுவாரு. அப்பெல்லாம் பெரியப்பாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இவர் ஏன் இப்படி சண்டைக்காரங்க மாதிரி இருக்காருன்னு தோணும். ஆனா அவர் அப்படி இல்லைன்னா பொருளை பேசுற மக்களோட வாயை மூடிருக்கவே முடியாது. நானும் குற்ற உணர்ச்சியிலையும் தாழ்வு மனப்பான்மையிலையும் எனக்குள்ளே சுருங்கி போய் ஒரு நத்து போல வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் என்று நித்யா கூறினாள். உங்க பெரியப்பா உனக்கு சின்ன வயசுலயே நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்காரு. அதனாலதான் என் பேபி இவ்ளோ நல்ல பொண்ணா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ற பொண்ணா இருக்கான்னு நினைக்கிறேன் என்று மாஸ்க்மேன் கூறினான். அக்ஷயாவையும் எங்க பெரியப்பா தானே வளர்த்தாரு. அவ ஏன் இப்படி தரம் கிட்ட போயிட்டா? அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று நித்யா சொல்லவும், அவளை விட பேபி, அது அவ ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. இனிமேல்லாம் அவளோட கேரக்டரை மாத்துறது ரொம்ப கஷ்டம் என்று கூறிய மாஸ்க்மேன் கலைந்திருந்த நித்யாவின் தலைமுடியை அவள் காதோறும் ஒதுக்கிவிட்டவன் அவளை அப்படியே இழுத்து கன்னத்தில் மெதுவாக முத்தமிட்டான். பிறகு அவளுடைய முகத்தை தன் கையில் ஏந்தி கொண்டு, உன்னை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பேபி. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க என்று கூறினான்.
எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது, தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும்னு நீங்களும் தானே எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க என்று நித்யா சொல்லவும் அவள் கூறியதை கேட்டு திருப்தியாக புன்னகைத்த மாஸ்க்மேன், வெரி குட், நான் சொல்லி கொடுத்ததை கரெக்டா ஃபாலோ பண்றேன் என்று கூறினான். அப்படின்னா இனிமே நீங்க தான் எனக்கு டீச்சர். சரி சொல்லுங்க, இன்னும் நான் வேற என்ன கத்துக்கணும் என்று நித்யா குறும்புடன் கேட்கவும், என்னோட ஸ்டூடெண்ட் ரொம்ப டேலண்டடான பொண்ணுதான், அவளுக்கு இந்த மாதிரி பாடமெல்லாம் வேண்டாம், நான் வேற பாடம் சொல்லிக் கொடுக்க போறேன் என்று மாஸ்க்மேன் கூறினான். வேற பாடமா? வேற என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க என்று நித்யா புரியாதவள் போல கேட்கவும், அது என்ன பாடம் தெரியுமா என்று கூறிய மாஸ்க்மேன் நித்யாவின் காதோரம் ரகசியமாக ஏதோ கிசுகிசுத்தான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் முகம் குப் என்று சிவந்தது. அவள் உடல் முழுவதும் சிலிர்த்தது. வெட்கத்தில் சிவந்த நித்யாவின் முகத்தை பார்த்த மாஸ்க்மேனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நித்யாவின் முகத்தில் இருந்த இந்த சந்தோஷத்தை பார்த்தவனுக்கு இவ்வளவு நேரம் இருந்த கஷ்டம், பிரச்சனை, வெறுப்பு, வேதனை ஆகிய அனைத்தும் அவளுடைய அந்த ஒற்றை புன்னகையில் காணாமல் போனது. வாங்க, கொஞ்ச நேரம் பால்கனில போய் நிக்கலாம் என்று கூறினாள். சாரி பேபி, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் என்று கூறியவன், நான் போய் ஜில்லுன்னு தண்ணியில குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லி பாத்ரூமுக்கு சென்றான். மாஸ்க்மேன் பாத்ரூமுக்கு செல்வதை பார்த்த நித்யா திகைத்து போனாள். மாஸ்க்மேனும் அவளும் இதுவரை தங்களுக்குள் இருக்கும் காதலை வெளியில் சொன்னது கிடையாது. அவ்வளவு ஏன் ஐ லவ் யூ டூ போன்ற வார்த்தைகளை கூட இவர்கள் பயன்படுத்தியது கிடையாது. பொதுவாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அதாவது ஒருவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை அவருடைய முகத்தில் இருந்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நித்யா இதுவரை தன் மனம் கவர்ந்த மாஸ்க்மேனின் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவனுடைய கண்களிலும் அவனுடைய ஒரு சிறு சிறு செயல்களில் தன் மீது அவன் வைத்திருக்கும் தீரா காதலை அவள் முழுமையாக அனுபவித்தாள். மாஸ்க்மேனை பற்றி நித்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய மொபைல் ரிங் ஆனது. அவன் சைலண்ட் மோடில் வைத்திருந்ததால் மொபைல் ஸ்கிரீன் லைட் எரிந்தது. நித்யா அவனுடைய மொபைலை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் கதவுக்கு அருகில் சென்று கதவை லேசாக தட்டி, என்னங்க, உங்களுக்கு போன் வந்திருக்க என்று கூறினாள். உடனே தண்ணீர் சத்தம் நின்றது. யார் கால் பண்றாங்க பேபி என்று அவன் கேட்கவும், தெரியலங்க, தர்ஷினின்னு பேர் வருது என்று நித்யா கூறினாள். தர்ஷினி என்னோட பிஏ, போன் அட்டன் பண்ணி நான் குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு, என்ன விஷயம்னு கேட்டுக்கோ என்று மாஸ்க்மேன் சொல்லிவிட்டு ஒரு டவலை எடுத்து ஈரத்தலையை துடைக்க ஆரம்பித்தான். அவன் கூறியதை கேட்ட நித்யா திடுக்கிட்டு, என்ன சொல்றீங்க, நானா போன் அட்டன் பண்ணணும் என்று அவனிடம் கேட்க, அதற்கு அவன், ஆமா, நீதான் பண்ணணும் என்று கூறியவன் அப்படியே அவளை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் உட்கார வைத்தவன், ஏன் உனக்கு பயமா இருக்கா என்று அவள் காதோரம் கிசுகிசுத்தான். பயமெல்லாம் ஒன்னும் இல்ல என்று நித்யா தயக்கத்துடன் சொல்லவும், அப்புறம் என்ன யோசிக்கிற, நீயும் அவளோட பாஸ் தான், அதனால போன் அட்டன் பண்ணி தைரியமா பேச என்று மாஸ்க்மேன் கூறினான். வேறு வழி இல்லாமல் நித்யா போனை அட்டன் செய்தாள். ஆனால் மறக்காமல் உடனே அவள் லவுட் ஸ்பீக்கர் பட்டனையும் ஆன் செய்துவிட்டு ஹலோ என்று கூறினாள். போனின் மறுமுனையில் இருந்த மாஸ்க்மேனின் அசிஸ்டன்ட் தன்னுடைய பாஸின் மொபைலில் ஒரு பெண்ணின் குரல் கேட்கவும் சில நொடிகள் திகைத்து போனாள். ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்டவள், நீங்க நித்யா மேடம் தானே என்று சந்தேகமாக கேட்டாள். ஆமா, நான் தான் என்று நித்யா சொல்லிக்கொண்டே மாஸ்க்மேனை பார்த்தாள். அவன் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மேலும் தொடர்ந்த நித்யா, அவர் குளிச்சிட்டு இருக்காரு, நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லலாம், நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் என்று கூறினாள். ஓகே மேடம், நான் 2 விஷயத்த பாஸ் கிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட், மிஸ்டர் கமலேஷ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணின ஒரு லேண்ட்ல அவர் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்ட போறாரு. ஆனா அவர்கிட்ட அதுக்கு தேவையான அளவு ஃபண்ட் இல்ல. அதனால அவர் தன் கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்க சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பதிலா அவர் நம்மள தன் கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னரா சேர்த்துக்கிறதா சொல்றாரு என்று தர்ஷினி கூறினாள். கமலேஷ் அங்கிள் ஷாப்பிங் மால் கட்ட போறாரா என்று நினைத்த நித்யாவிற்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவள் மாஸ்க்மேனை பார்க்கவும் அவன் சம்மதம் என்பது போல தலையை ஆட்டினான். உடனே நித்யா, அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, நீங்க அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க என்று கூறினாள். ஓகே மேடம், நாளைக்கே நான் லீகல் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட், மிஸ்டர் கமலேஷ் கட்ட போற ஷாப்பிங் மாலுக்கு பக்கத்திலேயே பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியும் மிஸ்டர் நிதிஷும் சேர்ந்து அதே மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறதா நியூஸ் வெளியாக இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணாம நம்ம தடுத்து நிறுத்த ஏதாவது பண்ணணுமா என்று தர்ஷினி கேட்டாள். இந்த கேள்வி கொஞ்சம் சிக்கலானது.
இதற்கு தன்னால் பதில் சொல்ல முடியாது என்று நினைத்த நித்யா போனை மாஸ்க்மேனிடம் கொடுத்து நீங்களே பேசுங்க என்பது போல சைகை செய்தாள். போனை வாங்கிய மாஸ்க்மேன் நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான். உடனே மறுமுனையில் இருந்த தர்ஷினி திகைத்து போய் பாஸ் நானா என்று கேட்கவும் நான் உன்ன கேக்கல என்று கூறியவன் நித்யாவை பார்த்து உன்கிட்ட தான் கேக்குற, நீ பதில் சொல்ல என்று கூறினான். ஒரு நிமிடம் யோசித்த நித்யா கமலேஷ் அங்கிள் கட்ட போற ஷாப்பிங் மால் பக்கத்துல பிரகாஷ் அதே மாதிரியே இன்னொரு ஷாப்பிங் மால் கட்டினா கண்டிப்பா காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஜெனியும் கமலேஷ் அங்கிளும் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது. நான் இப்படி சொல்றது தப்புனாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மிஸ்டர் நிதிஷோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். கண்டிப்பா இது சக்சஸ் ஆக கூடாது, இது ஃபெயிலியர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் என்று நித்யா கூறினாள். நித்யா என்ன நினைக்கிறாள் என்பதை மாஸ்க்மேன் புரிந்து கொண்டான். உடனே அவன் தர்ஷினி, இன்னைக்கு நைட்டோட நைட்டா நான் வெளிநாட்டுல ஏலம் எடுத்த அந்த காலத்து வெண்கல ஜாடிய பிரகாஷோட நிலத்துல புதைச்சு வைக்க ஏற்பாடு பண்ணிட. நாளைக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வந்து அதை தோண்டி எடுத்து அந்த இடம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது, அதுல ஷாப்பிங் மால் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த அவங்க தங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் என்று மாஸ்க்மேன் சொல்லவும் ஓகே பாஸ் என்று தர்ஷினி கூறினாள். ஆமா, நீ நித்யாவை என்ன சொல்லி கூப்பிட்ட என்று மாஸ்க்மேன் தர்ஷினியிடம் கேட்கவும் நித்யா மேடம்னு என்று தர்ஷினி தயங்கிக் கொண்டே கூறினாள். பாஸோட வைஃபா பேர் சொல்லி கூப்பிடுவியா நீ என்று மாஸ்க்மேன் கடுமையான குரலில் கேட்கவும் உடனே பயந்து போன தர்ஷினி சாரி பாஸ், இனிமே நான் அவங்கள பாஸ் மேடம்னே சொல்றேன் என்று கூறிய தர்ஷினி சாரி பாஸ் மேடம், இனிமே உங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் என்று நித்யாவிடம் கூறினாள். தர்ஷினி கூறியதை கேட்ட நித்யாவிற்கு சங்கோஜமாக இருந்தது. ஆனால் ஆர்வம் மேலிட உங்க பாஸ் என்ன பத்தி சொல்லிருக்காரா என்று தர்ஷினியிடம் கேட்டாள். ஆமா நித்யா மேடம், சாரி பாஸ் மேடம், மத்தவங்களுக்கு நீங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு குலதெய்வம். தினமும் உங்களை நினைச்சு விஷ் பண்ணிட்டு தான் நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்க பாஸ் ஆர்டர் போட்டிருக்காரு என்று தர்ஷினி சொல்லவும் அதை கேட்டு நித்யாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அவள் மாஸ்க்மேனை பார்த்து என்ன இதெல்லாம் என்பது போல சிரித்தாள். தர்ஷினி கூறியதை கேட்ட மாஸ்க்மேன் அடுத்து கூறியதை கேட்டதும் தர்ஷினியின் கையில் இருந்த போன் அதிர்ச்சியில் நழுவியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.